நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆலு சீஸ் பராத்தா. இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே பண்ண முடியும். இதில் ஆயிலாக இருக்கட்டும், நெய், பட்டர் எல்லாமே ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது ஹெல்த்தியானது கூட. வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. முதல்ல உருளைக்கிழங்கு ரெடி பண்ணணும். ஒரு 4 உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ இது வெந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும், லம்ஸ் இல்லாமல். இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து நீங்கள் கேரட், காலிஃப்ளவர் கூட போடலாம். ஸோ பாருங்கள் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க, தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சாலும் ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து நம்ம போட்டு பண்ணாலும் ஓகே. இப்போது மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு 1.5 கப் கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் ஆயில், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். இது வந்து ஹார்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு தேய்க்கும் போது உடையும். டோ ரெடி பண்ணதுக்கப்புறமா, அதாவது இந்த மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. ஸ்டஃபிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுக்கலாம். மசாலான்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். அது கரம் மசாலா, கொத்தமல்லி, ஜீரகத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பெருங்காயம், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள். அதுக்கப்புறமா நல்லா மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. ஸோ அவ்வளோதான், இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுறலாம். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே பராத்தாக்கு லம்ஸ் இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணியிருக்கோம், 20 நிமிஷமாக அது ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது சீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே துருவி வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 2 க்யூப் நான் போடுறேன். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது சீஸ் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து சின்ன சின்னதாக அந்த கண்ணுள்ள அந்த மோல்டில் துருவி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட சீஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 20 நிமிஷம் நல்லா அது ரெஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருந்த விட இன்னும் சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பிடிச்சிக்கலாம். பால்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும் சப்பாத்தியோட. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வச்சோன்னா அது வெளியே வராமல் இருக்கும். இது வந்து நீங்கள் கையிலையும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் திக்கு சர்க்கிளாக வந்து நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஃபில்லிங் வைப்போம். அதாவது உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் வைப்போம். இது வந்து நமக்கு ஆறிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா. ரொம்ப ஓவராக வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சிடாதீங்க. ஸோ இந்த இதுக்கு எவ்வளோ வந்து வைக்க முடியுமோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் சீஸும் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் மோதகம்லாம் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எட்ஜஸை வந்து என்ன பண்ணுங்கன்னா சீல் பண்ணணும். அதுவும் டைட்டாக சீல் பண்ணணும். அப்படி சீல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும் தேய்க்கும் போதும். ஸோ இதை ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு பண்ண வேணாம். நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இது மாதிரி ரவுண்டாக பண்ணி வச்சுட்டு ஸ்டஃபிங் எல்லாம் போட்டு வச்சுட்டு கடைசியாக நீங்கள் தேய்ச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ மாவு தூவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்படி உங்களால் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் நல்லா ஓரளவுக்கு திக்கான சர்க்கிளாக தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு மசாலாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ஒரு சப்பாத்தி மாதிரி வச்சுட்டு சீல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அது பிகினர்ஸ்க்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தடும் நான் காமிக்கிறேன். இதுவும் ஈஸியான மெத்தட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபில்லிங் வச்சதுக்கப்புறம் டைட்டாக சீல் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஷேப் வரணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சீல் பண்ண முடியுமோ அப்படியே ரவுண்டாக சீல் பண்ணிவிடுங்க. நான் மடித்து வர மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் எடுத்துடலாம்.
எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாவு தூவிட்டு ஓரளவுக்கு நல்லா திக்காக தேய்ச்சிக்கலாம். இது ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம். ரொம்ப தின்னாக தேய்க்கிற பட்சத்தில் இது வெளியே வரும், அந்த உள்ளே வச்சுருக்கிற ஃபில்லிங் எல்லாம் வெளியே வர பார்க்கும். ஸோ அதனால் மாவு நல்லா தூவிட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே காலிஃப்ளவர்லேயும் போட்டிருக்கேன், கோபி பராத்தான்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன ஸ்டஃபிங் வைக்கலாம் அப்படின்னா பன்னீர் வைக்கலாம், அதுக்கப்புறம் பாலக் பன்னீரோட ஸ்டஃபிங் வைக்கலாம், கேரட் நல்லாயிருக்கும். ஸ்வீட்டில் பண்ணணும் அப்படின்னா வெல்லம், தேங்காய், இல்லை வெல்லம், கடலைப்பருப்பு அந்த ஃபில்லிங் கூட வைக்கலாம். இப்போது அயன் தோசை தவாவில் கொஞ்சம் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு இதை வச்சுட்டு மேலே கொஞ்சம் மட்டும் பட்டர் இல்லை நெய் கூட போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வரும், அந்தளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும். கிட்டத்தட்ட மினிமம் 3 to 5 மினிட்ஸ் ஆகும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்துடும். ஸோ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா அது உப்பி வரும். இல்லைனா ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும், அதை வச்சு அப்படி பண்ணாலும் வந்துடும். இதே மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே நல்லா உப்பும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி வந்துச்சுனாவே பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். உள்ளே நிறைய பேக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நான் கடாய் பன்னீர் வந்து பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து இந்த வீடியோட கடைசியில் காட்டியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. அதுவுமே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா ஆலு சீஸ் பராத்தாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு கிரேவியோடு தான் எடுத்துக்கணும்னு இல்லை, நீங்கள் தயிரோடு எடுத்துக்கலாம், இல்லைனா பிக்கிளோடு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கோதுமையில் உங்களால் பண்ண முடியலைன்னா கூட மைதாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இப்படியே கொடுக்க வேணாம், இதை வந்து ஒரு 2-3 பீசஸாக கட் பண்ணிவிட்டு வச்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ ஆலு சீஸ் பராத்தா சாப்பிட விருப்பப்படாத குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஸ்வான் சாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் பொட்டேட்டோ ஃபில்லிங்கில். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ வெரைட்டி வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படி பண்ணலாம். இந்த மாவு வந்து உங்களுக்கு க்ரீனாக வேணும்னா அப்படின்னா பாலக்கீரை வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்தியானது கூட. நீங்கள் பீட்ரூட் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் கடாய் பன்னீர் கறி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரீமி இல்லாமல் பண்ண. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது வந்து ரைஸ், நான், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாய் பன்னீர் மசாலா நீங்கள் வந்து அரைச்சிக்கணும். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஃபெனல், ட்ரை ரெட் சில்லி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பவுடர் மாதிரி கரகரப்பாகவும் அரைக்கலாம், ஃபைனாகவும் அரைக்கலாம். இப்போது பன்னீர் ஒரு பேக்கெட் எடுத்துக்கேன். ஒரு பேக்கெட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல லார்ஜ் க்யூபாகவே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா ஜீரகத்தை போட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். நான் வெங்காயத்தை வந்து துருவி போட்டிருக்கேன். நீங்கள் மிக்சியில் வெங்காயம், இஞ்சி பூண்டை கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இது பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கலாம். இது பச்சை வாசனை போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இது ப்ரௌன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ தக்காளி ஒரு 5 தக்காளியை நான் வந்து துருவி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சும் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இது வந்து கிட்டத்தட்ட 3 நிமிஷம் வந்து நல்லா வேக வைக்கணும், நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போகும். இந்த பச்சை வாசனை இருந்ததுன்னா இந்த கடாய் பன்னீர் இந்த கிரேவி நல்லா இருக்காது. இது ட்ரையாகவும் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக வந்து கிரேவியாகவும் பண்ணலாம். நான் வந்து மீடியமாக பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்இமேஜினபிள் டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ பாருங்கள் நல்லா எல்லாமே வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து அரைச்சி வச்ச கடாய் பன்னீர் மசாலா. இப்படி உங்களுக்கு அரைக்க டைம் இல்லைன்னா கடாய் பன்னீர் மசாலாவே கிடைக்குது, நீங்கள் வாங்கி கூட பண்ணிக்கலாம்.
இதையும் போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் பண்ணும்போது நீங்கள் லார்ஜ் பெருசாக இருக்கிற பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் வதக்கிறதுக்கு. கடாய் பன்னீருக்கு. ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சேர்க்கக்கூடியது தண்ணி. ஒரு கப் தண்ணி இல்லை அரை கப் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாம் வேகும் நல்லா. ஸோ ரேடியாக தண்ணி நீங்கள் அதிகமாக ஊற்றிடாமல் நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட்டில் செய்வாங்களோ, அதாவது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப ஓவராக தண்ணியும் ஆகிடக்கூடாது. இப்போது கேப்சிகம், ஆனியன் இதெல்லாமே வந்து க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 2 கேப்சிகம், ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா வந்து இதுவும் வந்து மீடியம் டு ஹையில் தான் வச்சு நம்ம வதக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா நல்லா ரோஸ்ட் ஆகும்னு சொல்லுவோம். லோ ஃப்ளேமில் வச்சா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சுதன்னு ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வதக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 5 மினிட்ஸாக ஆகும். ஏன்னா மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும். இப்போது மிடில் நம்ம தண்ணி ஊற்றி திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது க்ரீமுக்கு பதிலாக நான் முந்திரி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி நான் ஊற்ற போகிறேன். இது வந்து ஃபைனல் ஸ்டேஜு. இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா திக்காக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீமே டைரெக்டாக போட்டுடலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப குக் பண்ண வேணாம். ஸோ முந்திரிங்கிறது அந்த க்ரீமில் இருக்க அதே டேஸ்ட்டை கொண்டு வரும். இப்போ பச்சை மிளகாய் நான் 1 போடுறேன். நீங்கள் 1, 2, 3 உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். கடைசியாக வந்து நான் போட போகிறது கசூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைஸுக்கு மில்லட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா ஹெல்த்தியான ரெசிபீஸ் உத்தமி கிச்சனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் வந்து 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.